கிபி 11ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி பெருவுடையார் ராஜராஜ சோழரின் சீரிய ஆளுமையினாலும் இளைய பிராட்டியார் குந்தவை நாச்சியாரின் வழிநடத்தலிலும் பொற்காலம் கண்ட சோழ தேசம் அப்பெருவுடையாரின் மறைவுக்குப் பின்னர் அவர் வழித்தோன்றல் ராஜேந்திர சோழனை அரியணை ஏற்றிய அழகு பார்த்தது. அவனது ஆளுமையின் கீழ் தனது எல்லைகளை மேலும் விரிவுபடுத்தியது. கிழக்கே கலிங்க சாகரம் முழுவதும் சோழனின் பேர் முழங்க கோலோச்சியது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளை தன்னுடைய ஆளுமையினாலும் நட்புக்கரத்தாலும் வணிகத்தாலும் தன்னுடன் இணைத்துக் கொண்டது. சீன தேசம் முதல் கடாரம் உள்ளிட்ட பல நாடுகளில் வியாபாரம் செழிக்க உதவியது. இதே காலகட்டத்தில்தான் வரலாற்றின் மிகப்பெரிய கடற்படையை உருவாக்கியது சோழ தேசம். கிழக்கு ஆசிய நாடுகளில் வெறும் நட்புக்கரம் மட்டும் நீட்டியிருந்த ராஜேந்திர சோழன் அவற்றின் மீது போர் தொடுப்பான் என எவரும் ஆருடம் கூட கூறியிருக்க முடியாது. ஆனால் அந்த போர் நிகழ்ந்தது. போருக்கான காரணம் ஸ்ரீவிஜயம். தெற்காசிய நாடான ஸ்ரீவிஜயம் சீனத்திற்கும் சோழ நாட்டிற்கும் இடையே முக்கிய வணிக மையமாக விளங்கிற்று. அதுவரை வணிகத்துக்கு நட்புடன் சேவை செய்து கொண்டிருந்த ஸ்ரீவிஜயம் சோழர்களின் ஆதிக்கத்தை விரும்பாததால் துறைமுகத்தில் நடக்கும் வியாபாரம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்களுக்கு அதிக கப்பம் விதித்தது. மேலும் சீன சோழ வணிகர்கள் இடையே இருந்த நேரடி வணிகத்தையும் தடை செய்து ஸ்ரீவிஜய அரசு இடைத்தரகம் மூலம் இரு நாட்டு வணிகர்களிடம் பொருட்களை விற்று பெரும் லாபம் ஈட்டியது. இதற்கு மாற்று வழியாக மட்டாரத்தில் ஒரு புதிய துறைமுகம் அமைத்து வணிகத்தை தொடர்ந்தது சோழ அரசு. தன் வியாபார காழ்ப்புணர்ச்சியால் ஸ்ரீவிஜய மன்னன் துங்கவர்மன் மட்டாரம் மற்றும் அதனை சுற்றியிருந்த பகுதி மக்களை தன் படைபலத்தால் ஆக்கிரமித்து தன்வசப்படுத்தினான். இதனால் வெகுண்டெழுந்த புலிக்கொடியோன் ராஜேந்திர சோழன் முதல் முறையாக ஸ்ரீவிஜயம் மீது படையெடுத்தான்.